அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்று குடியரசு தின விழா. ஆங்கிலேயர்கள் நம்மளுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்தாலும் அவர்களை முழுமையாக விடுவிக்கப்பட்ட நாள், நமக்கு அனைத்து உரிமைகளும் கொடுக்கப்பட்ட நாள் நம்மளுக்கு இன்றைய தினம் ஜனவரி 26. இது குடியரசு தின விழா. அனைவருக்கும் இனிய குடியரசு தின விழா வாழ்த்துக்கள். இந்த வீடியோவின் நோக்கம் நாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கோட கட்டண பயிற்சி எப்படி இருக்க போகிறது, எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இதனுடைய நோக்கம். இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பார்க்கலாம். ஆப்ஷன் வியாபாரத்தை பொறுத்தவரை நிறைய பேர் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் சாதிக்க முடியும், ஆப்ஷன் பையர்ஸ் தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சிலரோட முக்கியமான தாக்கமாக இருக்குது. என்னை பொறுத்தவரை இருவருமே சாதிக்க முடியும். அதிலும் ஆப்ஷன் செல்லர்ஸை விட ஆப்ஷன் பையர்ஸின் தாக்கம் தான் அதிகம் என்று நம்ம கற்றுத்தர்றோம். அது எந்த சூழ்நிலை, ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வரைபடம் மூலியமாக ஆப்ஷன் வியாபாரம் செய்வாங்க. வரைபடம் மூலியமாக செய்வது சரியாக அமையாது. ஏன்னா இதில் உண்மை விலை, எதிர்பார்ப்பு விலை ரெண்டு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு விலை ஒரே இடத்தில் சந்தை நிலை பெற்றாலே அது குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் டைம் டீக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போது இது வரைபடத்தில் அந்த டைம் டிக்கேவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது நம்மளுக்கு கணக்கியல் விதி அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நிறைய பேர் தவறு செய்கிற இடமே இந்த கணக்கியல் தான், கணக்கீடு முறையில் தான். அப்போது நம்மளுக்கு வரிசையாக இது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்மளோட கட்டண பயிற்சி நோக்கமாக இருக்கும். இது நம்மளுக்கு ஒரு மாத பயிற்சி காலம். இந்த ஆப்ஷன் கட்டண பயிற்சிங்கிறது ஒரு மாத பயிற்சி காலம். இது என்னதான் நாங்கள் கற்றுக் கொடுத்தாலும் நீங்கள் முடிவெடுக்கும் திறன், உங்களோட ஈடுபாடு, உங்களோட முதலீட்டு மேலாண்மை தான் வெற்றி உண்டாக்கும். அதனால் நிதானமாக இதனை கற்றுக்கொள்ள முழு ஆள் மனதில் இருந்து அது இருக்கணும், கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணத்தோடு வரவங்களுக்கு இது சிறப்பாக அமையும். நிறைய பேர் ஒரு கமிட்மெண்ட்டோட நான் தினமும் 500 சம்பாதிக்கணும், 1000 சம்பாதிக்கணும், 2000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வர்றவங்கனால இதை கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது நிதானமாக, ஏன்னா எல்லாரும் அதிகபட்சமாக வரைபடத்தை பார்த்து கற்றிருப்பாங்க. அதிலிருந்து முழுமையாக மாறுபட்டு சந்தையோட ஆப்ஷன் பிரீமியத்தை பார்த்தே நம்ம கணக்கிடணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக வியாபாரம் செய்யாமல் இது நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மை, ஒரு மாதம் நீங்கள் வியாபாரம் செய்யாமல் பார்க்கக்கூடிய தன்மை இருந்தால் மட்டுமே இது சிறப்பாக புரியும். வாங்க அதை என்னென்னு பார்க்கலாம். முதல் என்எஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தருவோம். அப்போ முதல்ல நான் நிஃப்டியை பேஸ் பண்ணியே நான் சொல்கிறேன் எப்படி பார்க்க போகிறோன்ட்டு. இப்போ ஒவ்வொரு பிரீமியத்திலையும் நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதில் உண்மை விலை மற்றும் எதிர்பார்ப்பு விலை அப்படின்ட்டு 2 இருக்கும். அது எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதில் இந்த மணி ஆப்ஷன் என்ன, அவுட் த மணி ஆப்ஷன் என்ன. அப்போ இந்த மணி ஆப்ஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 17,300க்கு கீழே இருக்கிறதால இந்த மணி ஆப்ஷன். இந்த மணி ஆப்ஷனுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா உண்மை விலை மற்றும் எதிர்பார்ப்பு விலை இருக்கும். அவுட் த மணி ஆப்ஷன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா, அவுட் த மணி கால் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் எதிர்பார்ப்பு விலை மட்டும்தான் இருக்கும். இதனை எப்படி தெரிந்து கொள்வது, இதில் யார் பலம் யார் பலவீனம் அப்படிங்கிறத அந்த கணக்கீடு முறை இருக்கும். ரெண்டாவது மீட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 17,277 ஸ்பாட் இருக்குது. அப்போது 17,270 இருக்கும்போது நம்மளுக்கு 17,250 புட்டும் 300 காலும் சம விலையில் இருக்கணும். இது சம விலையில் இருக்குமா இல்லை சம விலையில் இருக்காதா, சம விலை இருந்தே ஆகணும். அப்போ என்ன ஆகணும், யாரோடைய ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குள்ள ப்ரீமியம் வித்தியாசம் நம்மளுக்கு டைம் வேல்யூ சொல்லுவோம். அந்த டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் கால் ஆப்ஷன் சைடும், குறைவாக இருந்தால் புட் ஆப்ஷன் சைடு தாக்கமாக இருக்கும்போது அப்போ இது ரெண்டும் எங்கே மீட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டி கணிக்க முடியும். இது ஒரு முறை. அதாவது மீட்டிங் பாயிண்ட் அண்டு எந்த இடத்துல மீட் பண்ணும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அந்த ஒரு கணக்கீடு மற்றும் ஏடிஎம் ரேஞ்ச் இந்த மணி கிராசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். அந்த இந்த மணி கிராசிங்கிறது நீங்கள் எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் இப்போ 17,300 கால்னா மார்க்கெட் 100 பாயிண்ட் ஏற்றம் அடைந்தால் இது என்ன விலை இருக்கும், 100 பாயிண்ட் மைனஸ் இருந்தால் இது என்ன விலை இருக்கும் அப்படின்னு நம்மளால் முன்கூட்டியே கணக்கிட முடியும். அப்படி இருக்கும்போது அதற்கு அப்பாற்பட்டு நம்ம நினச்சதுக்கு மேலே ஏறி இருந்தால் அது ஓவர் ஆக்டிங் சொல்லுவோம்.
அப்போது அந்த டயத்தில் என்ன மாதிரி ரியாக்ஷன் ஆகும், அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி மட்டும் நடந்துருது அது நார்மல் ஆக்டிங், அப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கும், நம்ம சொன்ன மாதிரி நடக்கவே இல்லைன்னா பிலோ ஆக்டிங்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி தாக்கத்தில் எப்படியெல்லாம் சந்தை ரியாக்ஷன் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து சந்தை இந்த ஒரு ஒன் சைடு ஒருமுக பயணமாக இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை வால்டைல் மூமெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல் வகுப்பாக இருக்கும். இது வந்து ஒரு மாத பயிற்சி காலம், மொத்தம் 8 வகுப்பு. இதில் முதல் வகுப்பு இந்த மாதிரி கணக்கீடுகள் முறையாக இருக்கும். இரண்டாவது வந்து இந்த ஆப்ஷன் அட்டவணையை நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இதனுடைய அடுத்த 2வது வகுப்பாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் அட்டவணை அப்படிங்கும் போது என்னென்ன நடக்க போகுது, அட்டவணையில் எந்த ஸ்ட்ரைக்குகள் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 முறையான ஹெட்ஜ் மெத்தட் இருக்குது. ஒன்று எட்ஜ் ஹெட்ஜ் மெத்தட் அண்ட் மல்டிபிள் ஹெட்ஜ் அண்ட் பேர் ஹெட்ஜ், இந்த 3 முறை இருக்குது. அப்போ இந்த 3 முறைகளோட எல்லைகளில் ஒரு பிரீமியத்தோட பலவீனத்தை வைத்து எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறத கான்செப்ட் விளக்கமாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு 3வது வகுப்பு வந்துட்டு வார இறுதி நாளில் 0 to ஹீரோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள், மிக குறைந்த முதலீட்டில் அதிகமான லாபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எந்த சூழ்நிலையில் அமைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறதா இருக்கும் ஒரு வகுப்பு. 4வது வந்து காலையில் நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அதை பார்த்து நம்மளால் வந்துட்டு எவ்வளவு தூரம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸை 9:30க்குள்ளே செலக்ட் பண்ணி வியாபாரம் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். அப்போ அந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பேஸ் பண்ணியும், அடுத்தது வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் நம்மளுக்கு என்னென்ன செக்டாரில் எந்தெந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தும் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு வகுப்பு. மொத்தம் 4 வகுப்பு. அதுக்கடுத்து 4 வகுப்பு உங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிற வகுப்பாக இருக்கும். மொத்தம் 8 வகுப்பாக இருக்கும். இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும். அந்த ஆன்லைனில் நடக்கிற பயிற்சியை உங்களுக்கு நேரடியாகவும் நம்ம செய்வோம். அதாவது ஆன்லைனில் நேரடியாக எடுப்போம், அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் தடங்கள் ஏற்பட்டால் அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், அதையும் உங்களுக்கு தருவோம். அப்போ மறுமுறை போட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமையும். ஸோ இவ்வாறு தான் வந்து நம்மளோட ஆப்ஷன் கட்டண பயிற்சி இருக்க போது. இது ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதுவும் ஆப்ஷன் வியாபாரம்னா ஹோல்டிங் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்மளுக்கு அந்த இம்பேக்ட், ஒரு தாக்கம் எப்போ ஏற்படுதோ அந்த தாக்கத்தில் போயிட்டோம்னா நம்மளுக்கு 5 நிமிடத்திலிருந்து ஒரு 10 நிமிடத்துக்குள்ளேயே நம்ம எதிர்பார்க்காத ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நட்டமாக இருந்தால் குறைந்த நஷ்டமாக இருக்கும். அப்போ அது எந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி நோக்கமாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு இணைந்து கொள்ளுங்கள். இதை வந்து இப்போ ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளே வந்து இணைபவர்களுக்கு வந்துட்டு நம்ம புத்தாண்டு மற்றும் பொங்கல் சலுகை கொடுத்துருந்தோம். அதனுடைய சலுகை இதோட முடிவு பெறும்போது அதற்கப்புறம் இந்த சலுகை இருக்காது. அதனால் வந்துட்டு அதற்குள் இணையருக்கு உங்களுக்கோட விருப்பத்தை தெரிவிச்சுக்கோங்க. அதனை தெரிவிக்க வேண்டிய எண், வாட்ஸ்அப் எண் வந்து பார்த்திங்கன்னா 9842610908, தொலைபேசி எண் 8144220532. இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விபரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இதை வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பயிற்சி நடைபெற்றே இருக்கும். இதில் நீங்கள் எப்போ கட்டணம் செலுத்தி இணைகிறீங்களோ அதிலிருந்து 1 மாத காலம் உங்களுக்கு பயிற்சி நடைபெறும். இது வந்து வாட்ஸ்அப் மூலியமும் நடைபெறும், ஆன்லைன் கூகுள் மீட் மூலியமும் நடைபெறும். அதனால் அதனை பற்றி தெரிந்து கொண்டு இது பண்ணுங்கள். ஆனால் இது வந்து ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். நாங்கள் என்ன தகவல் கொடுத்தாலும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன், உங்களுடைய ஈடுபாடு, உங்களோட முதலீட்டு மேலாண்மையே வெற்றிக்கு அதிக வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.